உன்மீது பொறாமை கொண்ட ஒரு குடும்பம் உன்னை அழிக்க முயன்றது. ஆனால் அதன் விளைவு அவர்களுக்கே திரும்பிவிட்டது. இது நீ வென்ற கதையாக மாறிவிட்டது. நீ எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் அவர்களுக்கு உன் வளர்ச்சி பொறாமையாகிவிட்டது. நீ உன் வாழ்க்கையில் உன் நேர்மையாலும் உன் கடின உழைப்பாலும் வெற்றி பெற்றாய். நீ தனியாளாகவும் உன் உழைப்பின் பலனை அனுபவிக்க நினைப்பவனாகவும் இருந்தாய். ஆனால் இதை சகிக்க முடியாத சிலர் உன் எதிராக செயல்பட முயன்றார்கள். அவர்கள் உன்னிடம் நேராக வந்து பிரச்சனை செய்யவில்லை. அவர்கள் மகிழ்ச்சி பாராட்டவில்லை. அவர்கள் உன்மீது பொறாமை கொண்டு உன்னை அழிக்க முயன்றார்கள். அவர்கள் செய்ய நினைத்த விஷயங்கள் உன் பெயரை கெடுக்க முயன்றார்கள். உன் தொழிலை பாதிக்க முயன்றார்கள். உன் குடும்பத்தை பிரிக்க முயன்றார்கள். உன் மனதில் பயத்தை உருவாக்க முயன்றார்கள். ஆகியோரால் நடந்ததுதான். அடசுனரோன்று அவர்கள் செய்த தவறுகளின் விளைவு அவர்களுக்கே திரும்பியது. அவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தார்கள். ஆனால் இறுதியில் அவர்களே வீழ்ந்து விட்டார்கள். அவர்கள் உன்மீது திட்டமிட்ட தீய செயல்கள் அவர்களுக்கே திரும்பி தக்க ஆயிற்று. அவர்கள் உன்மீது அவதூறு செய்தார்கள். ஆனால் மக்கள் உண்மையை அறிந்து அவர்களை நம்ப மறுத்துவிட்டார்கள். தொழிலில் தடங்கல் போட முயன்றார்கள். ஆனால் அவர்களது சொந்த தொழிலே வீழ்ச்சியடைந்தது. அவர்கள் உன் குடும்பத்தை பிரிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்களது குடும்பமே உடைந்துவிட்டது. இதை நீ என் முன்னின்று பார்த்துக் கொண்டிருக்கிறாய். நீ ஒழுங்காக இருந்தாய். நேர்மையாக நடந்தாய். அவர்களுக்கு நடந்தது அவர்கள் விதைத்ததற்கான பலன். ஷடுகு உன் பொறுமை உன்னை வெற்றியாளனாக மாற்றியது. நீ எந்த தவறும் செய்யவில்லை. நீ பிரேம் அவர்களிடம் சண்டை போடவில்லை. நீ அவர்களுக்கு பதிலடி கொடுக்க நினைக்கவில்லை. நீ உன் வழியிலேயே நடந்தாய். உன் கடமையை செய்தாய். இதனால் நீயே வெற்றி பெற்றாய். நீ உன்னுடைய நேர்மையின் பலனை பெற்றாய். உன்னை அழிக்க முயன்றவர்கள் அவர்களே அழிந்து விட்டார்கள். இதுதான் கடவுளின் தீர்ப்பு. இதுதான் நமுன் நேர்மையின் வலிமை. இதுதான் உன்னுடைய வெற்றி. இனி உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இனி உன்னை பாதிக்க யாராலும் முடியாது. உன் தொழில் மேலும் வளரப்போகிறது. உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி திரும்பப் போகிறது. நீ வெற்றி மட்டுமே காணப்போகிறாய். இதை மாற்ற யாராலும் முடியாது. உன்னுடைய அன்பும் உன் நேர்மையும் உன்னை பாதுகாக்கும். இது முருகன் வாக்கு. இனி நீ வாழ்வின் ஒளி. இது நீ வென்ற கதை. நீ எதிர்கொண்ட சோதனைகள், நீ கடந்து வந்த கஷ்டங்கள், நீ துடித்த ஒவ்வொரு கணமும் இன்று வெற்றியாக மலர்ந்திருக்கிறது. உன்னை அழிக்க முயன்றவர்கள் இன்று தங்களின் வீழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள். நீ உன் வாழ்க்கையில் ஒரு சாதனை புரிய முயன்றபோது அதனை கேட்டுக்கொள்ள முடியாத சிலர் உன்மீது பொறாமை கொண்டார்கள். அவர்கள் உன் வளர்ச்சியை தடுப்பதற்கான சதி ஆரம்பித்தார்கள். அவர்கள் உன் மனதை தளர வைக்கும் சூழ்நிலைகளை உருவாக்க முயன்றார்கள். அவர்கள் செய்த உன் மோசமான செயல்கள்: 1. உன் பெயரை கெடுக்க முயன்றார்கள். பொய்யான தகவல்களை உன்னுடைய எதிராக பரப்பினார்கள். உன்னை பல்வேறு வழிகளில் தவறான மனிதராக காட்ட முயன்றார்கள். உன்மீது பொய் புகார்களை எழுப்ப முயன்றார்கள். உன் தொழிலை பாதிக்க முயன்றார்கள். உன் தொழிலில் தடுக்க ஏற்படுத்த முயன்றார்கள். உன் வாடிக்கையாளர்களை விலகச் செய்ய முயன்றார்கள். உன் தொழிலில் பணம் செலவழிக்க முடியாத சூழ்நிலை உருவாக்க முயன்றார்கள். 3. உன் குடும்பத்தை அழிக்க முயன்றார்கள். உன் குடும்ப உறுப்பினர்களுக்குள் தகராறு உருவாக்க முயன்றார்கள். உன் கணவர் அல்லது மனைவியின் மீது சந்தேகம் உண்டாக்க முயன்றார்கள். உன் உறவுகளை பிரிக்க முயன்றார்கள். உன் வாழ்க்கையை நரகமாக மாற்ற முயன்றார்கள். உன்னுடைய எதிர்காலம் மங்க பல சதிகள் செய்தார்கள். உன்னைய பாதிக்கும் எண்ணங்களை உன் மனதில் விதைக்க முயன்றார்கள். உன் மனதில் பயம், தளர்ச்சி, சங்கடம் உண்டாக்க முயன்றார்கள். ஐயுப்ரசுதிஷி ஆனால் இறுதியில் நடந்தது என்ன? அவர்கள் நினைத்தபடி ஒன்றுமே நடக்கவில்லை. அவர்களின் தீய எண்ணங்களும் செயல்களும் அவர்களுக்கே திரும்பியது. அவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தார்கள். ஆனால் அவர்களே வீழ்ந்துவிட்டார்கள். அவர்கள் செய்த தீமைகளின் விளைவு அவர்களின் பொய்கள் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. அவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்த இடத்திலேயே அவர்களே வீழ்ந்துவிட்டார்கள். உன்னை விட்டுச் சென்றவர்கள் திரும்பி வர விரும்புகிறார்கள். ஆனால் நீ அவர்களை ஏற்க வேண்டிய அவசியமே இல்லை. இது என்னவென்று தெரியுமா? இது உன் நேர்மையின் வலிமை. இது உன் மனம். உடைந்த போது கூட நீ யார் மீதும் பழிவாங்க நினைக்காதது. இது உன் வெற்றி.
இமுப்பு பார்னர். இப்போது உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? 1. உன் தொழில் வளர்ச்சியடைந்து உன் வாழ்க்கை ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. 2. உன் குடும்பத்தில் உன் பெயர், உன் மரியாதை, உன் வெற்றி யாராலும் மாற்ற முடியாது. அரு என்ன செய்ய வேண்டும்? இனி நீ வழிமுறைகளை தெளிவாக அமைத்துக் கொள்ள வேண்டும். உன் மீது பொறாமை கொண்டவர்களை அடையாளம் காண, அவர்கள் மீண்டும் உன் வாழ்வில் நுழைய விடாதே. உன் உறவுகளை ஆராய்ந்து, யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள். நீ உன்னுடைய மனதை தளரச் செய்யாமல், இன்னும் அதிக வெற்றிகளை அடைய மனதுடன் இரு. இனி நீ உன் வெற்றி மட்டுமே காண்பாய். இனி யாராலும் உன் வெற்றியை தடுக்க முடியாது. உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்ப இருக்கிறது.